கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். முப்பத்தைந்து வயதான ஸ்ரேயா காதலித்து வந்த ரஷ்ய விளையாட்டு வீரரான ஆண்ட்ரூ கோஷியை இந்த மாதம் 17, 18, 19 தேதிகளில் உதய்பூரில் கல்யாணம் பண்ணிக்க இருக்காங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வாழ்த்துவோம். போலீஸ் கதைகளை வைத்து வேட்டையாடி வெற்றி அடையும் இயக்குனர் ஹரி சாமி 2 படத்தை விக்ரம், கீர்த்தி சுரேஷை வச்சு இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தின் பெரும்பாலான பகுதி ராஜஸ்தான்ல நடக்கிறதால அங்க பெரிய அளவுல செட்டு போட்டு இந்த படத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. நாட்டுப்புற பாடகரா தெருக்கூத்து கலைஞனான அந்தோனிதாசன் வைரி படத்துல இசையமைப்பாளரா அறிமுகமாகிறாரு. இதோடு பாபி சிம்ஹாவின் வல்லவனுக்கு வல்லவன் படத்துல வில்லன்களில் ஒருவராகவும் நடிச்சிட்டு இருக்காரு. காஜல் அகர்வால் முழு காமெடி திரைப்படத்துல நடிக்கணும்னு தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்க அதற்கான ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகளை உடனே தொடங்கிட்டாராம் சுந்தர் சி. நடிகர் விஜய் சேதுபதி எல்லா விதமான கேரக்டர்களிலும் முன்னின்று நடித்து வெற்றி பெற்று ரசிகர்களிடம் சென்றடைந்தவர். செய்தி என்னன்னா, கார்த்திக் சுப்புராஜ் ரஜினியை வைத்து இயக்கும் படத்துல விஜய் சேதுபதி வில்லனாக நடிக்க வாய்ப்பு இருக்கான். வித்யா பாலன் நடித்த தும் ஹரி ஹலோ படத்தின் தமிழ் ரீமேக்ல ஜோதிகா நடிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குறாரு ராதா மோகன். அதர்வா அடுத்ததா ஹீரோவாகவும் நடிக்க போகும் படத்தை இயக்குறாரு ஸ்ரீ கணேஷ். வில்சன் இயக்கத்தில் நயன்தாரா நடிக்கும் கோலமாவு கோகிலா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை நாளையும் ஃபர்ஸ்ட் சாங்கை நாளை மறுநாள் அதாவது 8ஆம் தேதியும் வெளியிடுறாங்க. யோகி பாபு விஜயின் 62வது படம், அஜித்தின் விஸ்வாசம் படம் என 2 பெரிய ஹீரோக்களின் படங்கள்லையும் நடிச்சிட்டு வராரு. வெற்றிமாறன், தனுஷ் இருவரும் ஒன்றாக இணையும் போது ஒருவருக்குள் இருக்கும் திறமையை மற்றொருவர் சரியா புரிஞ்சுட்டு வெற்றி அடைஞ்சிட்டு வராங்க. இவர்கள் உருவாக்கிட்டு வரும் வடச்சென்னை படம் 2 சமுதாயத்திற்கு இடையே உள்ள பிரச்சனையா. கரு விஜய் இயக்கத்தில் சாய் பல்லவி, சந்தான பாரதி என பலர் நடிக்க இசையமைச்சிருக்காரு சாம் சிஎஸ். நீரஷா சார் அதை பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அவர். ஏன்னா இந்த கதை வந்து அவருக்கு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கதை தெரியும். நான் 2013 இந்த கதையை நான் எழுதிட்டு நான் ஃபஸ்ட் அவர்கிட்ட தான் சொன்னேன், ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படம், நான் படமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். லைக் அவர் கிடச்சதுனால அது படமாக மாறிச்சு. இன்னைக்கு எங்களுக்கு கிடச்ச ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த படத்துக்கு அப்படின்னா சாம் உண்மையிலே சொல்லணும். பிகாஸ் என்னென்னா, நான் படம் ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக எடிட் பண்ணி படம் பார்க்கும்போது திருப்பியும் நான் படம் பார்க்கும்போதும் ஆர்ஆருக்கு அப்புறம் படம் பார்க்கும்போதும் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் சாம் தான். விஜய் சார் வந்து when he narrated கரு, அப்போ என்னோட மைண்டில் ஓடிட்டு இருந்தது ஒன்று தான், இவ்வளோ நாளாக வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்டோரி, this might be it. And so I thought, okay, maybe we should start discussing about it. And then we finally went. And இப்போ பார்க்கும்போது it brings back so many memories. படத்தில் வந்து we've shown the emotion between a mother and her unborn child. So இதோடது வந்து if you're able to feel it and if you're able to sense it in yourselves, that itself is a big success for us. Karu is very special to all of us. ஏன்னா எப்படி லைக்காவோட பாலிசி வந்து கண்டென்ட்டை நம்பி நாங்கள் எடுக்கிறோமோ அந்த மாதிரி அந்த கதையை, அந்த கருவை நம்பி எடுத்த ஒரு படம் தான் கரு. ஸோ இது எங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான படம். டைரக்டர் விஜய் has been a very good friend to all of us over the years. I'm expecting so much out of this movie because it's perfectly Vijay's genre, and he's super in this kind of genre movies actually, and I enjoyed this movie. I hope you all will enjoy. Tell us about your role in Karu. What is your role? I'll not tell you. Surprise! Everybody, please watch my Karu movie theater. And they have performed very well, and she's the hero of the film, that small girl. And with all the liberty from Laika, I like to say this is not a small film, this is also a big film. படத்தில் வந்து நடிச்சிருக்கோம் சாய் பல்லவி,
வெரோனிகா இதெல்லாம் ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு. ஏன்னா அதில் பாட்டு வந்து நான் பார்த்து எழுதினேன். ரொம்ப சில படங்களுக்கு தான் வந்து ஒரு பாடலை பார்த்துட்டு அப்புறம் வந்து எழுதுகிற வாய்ப்பு கிடைக்கும். இதில் அந்த பாட்டை வந்து திருப்பி ஒரு 50-60 வாட்டி பார்த்துருப்பேன். அந்த விஷுவல்ஸ் அவங்க 2 பேரோட ஒரு அந்த கனெக்ட் அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பாட்டு பார்க்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த படத்துக்கு வந்து என்னோட மியூசிக் வந்து நான் வந்து சார்கிட்ட சொல்லுவேன். சாரை தான் எப்பயுமே வந்து சொல்லுவார். அவர் வந்துட்டாருனாலே சொல்லுவார், நீங்கள் விஷுவலே பார்க்க மாட்டீங்க, உங்களை பற்றி தான் யோசிக்கிறீங்க. அது உண்மை தான். ஏன்னா விஷுவல் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பயம் வந்துடுது. இதை நம்ம மியூசிக்லேயே எப்படி நம்ம இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோங்கிற ஒரு பயம் எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் த டே இதை நான் வந்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். நான் சார் தான் சொல்லணும். இந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் நான் வந்து ஐ ஃபெல்ட் தட் இம்பேக்ட் யூனோ. அந்த இம்பேக்ட் நீங்கள் இந்த பாட்டு கேட்கும் போது உங்கள் எல்லாருக்குமே ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு மதராக ஆக்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நெக்ஸ்ட் பேபி ஸோ பியூட்டிஃபுல். இந்த படத்தில் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த குட்டியை வெரோனிகா, கிளாப் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ பியூட்டிஃபுல். அவ்வளோ க்யூட்டாக இருப்பா. அவளுக்காக தான் இந்த படம் சூப்பராக ஓடும். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்